விவசாயம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கி, நம்ம வந்து தென்னங்கண்ணை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ அவ்வளோ விவசாயிகளுக்குமே மிக்க மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா இந்த தேங்காய் விலை கூடுனனால எல்லா விவசாயிகளும் இப்போ தென்னை மரத்தை கொஞ்சம் விரும்பி பார்க்குறாங்க, பராமரிக்கிறாங்க. எங்கள்கிட்டயும் நிறைய கஸ்டமர் வந்து இப்போ நீங்க இப்போ யூடியூப் பண்ணலையா, வியாபாரம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம வந்து யூடியூப் பண்ணட்டாலும் நம்ம வந்து விவசாயத்துல தான் ஈடுபட்டுட்டு இருக்கோம். இது நம்ம அப்பா தாத்தா காலத்துல இருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தாத்தா அப்பா இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கனால நம்ம வந்து இதெல்லாம் விட முடியாது இந்த விவசாயத்தை. ஏன்னா நம்ம ஒரு மனப்பூர்வமா இன்ட்ரெஸ்டாட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்கனால தான் நம்ம இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட தென்னங்கன்றுல எல்லா வெரைட்டியுமே உண்டு. நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஎன்டி 2.5 வருஷத்துலேயே காய்ப்புக்கு வந்துடும். இதெல்லாம் காயை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. என்ன பார்த்தீங்களா, பால் ஷேப்பில் இருக்கும் காய், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து டிஎன்டி குட்டை நெட்டை, இந்த மாதிரி பாலினேஷன் பண்ணி தேனீக்கள் மூலமா பாலினேஷன் பண்ணி வரக்கூடியது. இந்த மாதிரி தென்னங்கண்ணை பார்த்து காணிங்க. தென்னங்கண்ணு நம்மள்ட்ட எப்போ வந்தாலும் எத்தனை லட்சம் கண்ணுனாலும் நம்மள்ட்ட எடுக்கலாம். விவசாய அனைவருக்குமே எல்லா விவசாயிகளுக்குமே கண்ணு இருக்கும். இப்போ இருக்க விலைக்கு விவசாயிகளுக்கு அனைவருக்கும் தேங்காய் வச்சு பராமரிச்சுங்களாக்கி நல்ல விவசாயத்துல நல்ல அனுபவம் கிடைக்கும். இந்த மரம்லாம் காய்ப்புக்கு வந்திருக்க பார்த்துடுங்க. இந்த மாதிரி காய் வந்து நல்ல பருவட்டா இருக்கும். காய் வந்து ஒரு ஆவரேஜா இந்த காய் பார்த்தீங்கன்னாக்கி என்னன்னு பார்த்தாலும் ஒரு 600 650 ரூபா இந்த மாதிரி வரும் ஒரு தேங்காய். இப்போம்லாம் 600 650 ரூபா வந்துன்னா ஒரு தேங்காய் உள்ள விலை வந்து 35 ரூபா 40 ரூபா முதலாகும். இந்த மாதிரி என்ன இருக்குது டிஎன்டி இந்த காய் பார்த்துருங்க. அடுத்த போல என்ன பார்த்தீங்கன்னா இது மலேசியன் பச்சை. இது வந்து காய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 600 கிராம் 650 கிராம் இந்த மாதிரி வரும். கட்டையிலே காய்க்கக்கூடியதுதான். இது வந்து இளநி. இது காய் எவ்வளோ பருவட்டா இருக்கு பார்த்துடுங்க. இளநிக்கு வந்து அப்படி ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும். இதுல இந்த மாதிரி இருக்கும் காய். நல்லா நல்ல ஒரு பெனிஃபிட்டான காய். இந்த மாதிரி நம்மள்ட்ட எல்லா வகை தென்னங்கன்னும் இருக்கு. விவசாயிகள் அனைவருக்கும் தேவைன்னாக்கி நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. இது அவ்வளவுமே நம்ம எஸ்டேட் தான் நான் வச்சிருக்கிறது. அவ்வளவுமே எல்லா மரத்தையுமே நாங்கள் சாம்பிளுக்கு வச்சிருக்கோம். எல்லா மரத்தையும் காணிங்க, அப்படியே லேசாக காணிங்க, அப்படியே காணிங்க. ஏன்னா நம்ம வந்து விவசாயிகள் வரக்கூடிய டைம்ல தோட்டத்தில் என்னென்ன கண் எங்க வச்சிருக்கிறீங்க, இது என்ன ஈல்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி எல்லா வெரைட்டிஸ் மரமுமே நம்ம தோட்டத்தில் வச்சிருக்கோம். ஏதாவது விவசாயிகளுக்கு தேவைன்னாக்கி வந்து நேரில் பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.